இல்ல நாங்கள் திராவிடத்தின் இல்ல கழகம் இருக்கிறது, திராவிடம் இருக்கிறது. இடையில வெற்றின்னு வருகின்றது, அதுல என்ன பிரச்சனை? வெற்றி என்பது திராவிடத்தின் வெற்றி இல்ல. இது திராவிடத்தின் வெற்றியாக நாங்க பார்க்கிறோம். திராவிடத்தின் அடித்த பரிணமாக நாங்கள் முன்னெடுத்து விரும்புகிறோம். அதுக்காக தான் திராவிட இயக்கத்திற்கு அந்த வெற்றி என்ற சொல்லாடையில் பயன்படுத்தும். இது யாருக்கும் ஒரு வெற்றி என்கின்ற சொல் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ சொந்தம் அல்ல. இது பொதுவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இது அவர் குறித்தது என்பதெல்லாம் கற்பனையான ஒன்றுதான். நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சகோதரர் தலை சிறந்த நடிகர், அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அவரை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னால் வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த இளைஞர் கூட்டத்தை நெறிப்படுத்தி அரசியல்படுத்தி ஜனநாயகப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலனுள்ளதாக இருக்கும். அது காற்றாட்டு வெள்ளமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் தேக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் அது கடலில் கடந்துதான் போய்விடும். எனவே இதை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் உணர்ந்தால் தமிழ்நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் சக்தி தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்பதை நான் மறுக்கவில்லை. இல்ல அவர் என்ன சொன்னாரு, அது பேசுறதுக்கு முன்பாக இன்னொன்னு சொன்னாரு, வெற்றி அதுக்கு முன்னால் நாங்கள் சட்டமன்றத்துக்கு வரணும், நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெற்றி மாலையிடணும்னு சொல்றாரு. அந்த வெற்றியோட சொல்லாடல் நீங்கள் வேற பொருள், இது இயல்புதான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய பாதையை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியினுடைய நாயகன் அண்ணன் தளபதியினுடைய ஆட்சியை மீண்டும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒன்று, ஒரு சயின்டிபிக்கா நிரூபிச்சிருக்கிறார். ஒரு சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறார். மத்திய அரசாங்கத்துடைய ஆதரவு இல்லாமலேயே வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை கொண்டு வந்து பொருளாதார சமநிலை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பணிகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் திராவிடத்தை காக்கின்ற களத்தில் ஒரு தளபதியாகவே அவர் தலைவராக இருந்தாலும் இன்றைக்கும் தளபதியாக நிற்கிறார். வந்திருக்கின்ற கேடுகளை எல்லாம் தடுத்து நிற்கின்ற இடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஆதரவாக இருப்பதுதான், பக்கபலமாக இருப்பதுதான் என்னை போன்றவருடைய கடமை, எங்களை போன்றவருடைய கடமை. அதுதான் திராவிட வெற்றி கழகத்துடைய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கோம். யாரு நடிகை அபிராமி ஒருத்தவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டுடைய நடிகை. மகிழ்ச்சி தான். இல்ல யாரும் நான் தான் சொல்லிட்டேனே, வெற்றி என்பது தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இருக்குல்ல, திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் ஒரு தனிப்பட்ட கட்சிக்கான பெயர் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்துக்கான பெயர். அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பெயர். இந்த மண்ணில் அடிமைப்படுத்தி கிடக்கப்பட்டிருக்கின்ற ஆதிக்க வர்க்கத்தால் அழுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான விடுதலை சொல் தான் திராவிடம். அது யார் வேணாலும் வைக்கலாம், வெற்றி என்று யார் வேணாலும் சொல்லலாம், கழகம் என்பது யார் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். 1892 ஆண்டு இந்த மண்ணில் முதலாக திராவிடத்தை உச்சரித்த பெயர் தலைவர் அயோத்திதாசர் பண்டிதர். அவர்தான் திராவிட மகாஜன கட்டியெழுப்புறார். அவர்தான் பிற்காலத்தில் தமிழர்கள் ஜாதி திராவிடர்களாகவும் ஆதி திராவிடம் பிரிந்திருக்கிறார் என்பதற்காக ஜாதி மதம் கடந்த திராவிட மகாஜன சபை என்று கட்டி எழுப்பினார். அதற்கு முன்னால் ரெவலன் ஃபாதர் ரத்னம் திராவிட கழகம் உருவாக்குறார். 1912 திராவிட மாணவர் சங்கத்தை ஐயா டாக்டர் நடேசனார் உருவாக்குறார். 1916 நான் சொன்ன நீதி கட்சி தலைவர்கள் அவர்கள் தென்னிந்திய நீதி கட்சி உருவாக்குறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பகுத்தறிப்பாளர் தந்தை பெரியார் அவர்கள் 1944 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஏலம் மணக்கும் சேலம் மாநகரில் திராவிட கழகத்தை அதிலிருந்து துவக்கிறார். அந்த இயக்கத்திலிருந்து அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் துவங்குகிறார். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1994 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், 2025 திராவிட வெற்றி கழகம். இதுதான் நீண்ட நெடிய பயணத்துடைய சாட்சிகளாக என்னுடைய லெகசி நான் சொல்கிறேன். நான் இப்பவே சொல்லிட்டேனே, எங்களுக்கு போட்டி என்பது அவராக நிச்சயமாக இருக்க முடியாது. அவர் எங்களுக்கு போட்டி இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு போட்டியாக நினைக்க விரும்பல. அவர் வலதுசாரி சிந்தனை கொண்டவர். அவர் ஒரு கார்பரேட் முதலாளியாக இருக்கலாம். அவருக்காக நாங்கள் போட்டியாகலாம். எங்களுடைய இலக்கு என்பது தலைவர் தான் சொல்லுவார், மத யானையை நோக்கி யுத்தம் செய்ய புறப்பட்டவன் ஏன் இதுக்கெல்லாம் பற்றிலாம் கவலைப்படுறீங்க அப்படின்வாரு. நாங்கள் மத யானையை எதிர்த்து போராடுவதற்கான களத்தில் நாங்கள் கூர்த்தட்டப்படுகிறோம். அதை நோக்கி தான் சொல்லுவோம்.
இல்ல, நாங்க துவக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான திருத்தம் அல்ல. ஏன்னா ஒரு எச்சரிக்கை மணி ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்கள் நீங்க அங்க நீக்கி இருக்கிறீங்க. இப்ப எனக்கு தெரியாம இப்ப நாங்க இப்போ வெளியில சுத்தி இருக்கும் போது நானே நின்று என்னுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி என்னோட விண்ணப்பத்தை கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தை கேள்விகள் அது பின்னால எழுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, உங்க தாத்தா எங்க ஓட்டு போட்டாரு, நான் நேற்று என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் தாத்தா எங்க ஓட்டு போட்டாரு, அப்பா எங்க ஓட்டு போட்டாரு, நீங்க இது முன்ன ஓட்டு போட்டீங்களா, இது போன்ற பல குழப்படிகளான கேள்விகள் அங்கு இருக்கிறது. வருகின்ற அந்த பிஎல் என்று சொல்லப்படுகின்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கே இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியலன்னு சொல்றாங்க. எனவே இது குறித்த சரியான விளக்கம் நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அதற்கு பின்னால் தான் ஒரு தெளிவான பாதையில் அது குறித்த அது குறித்த நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் என்பது திராவிட வெற்றி கழகத்துடைய நோக்கம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி, எல்லாருக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.